Good evening, student. Welcome to all. 7th Max, Chapter 4, L 4, Term 1, பருவம் 1, Direct and Inverse Proportion. அதாவது நேர் மற்றும் எதிர் விகிதம். சரி, இப்போ இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். என்ன போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதை இது ரீகால் பண்ணிட்டு நம்ம அப்புறம் வந்து அடுத்தது ஆரம்பிக்கலாம். சரி, இந்த அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பெரு விகிதம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அது நீங்க 6th பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் அதையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம். சரி, ஃபர்ஸ்ட் ரேஷியோ, அதுல எந்த அந்த ப்ரப்போர்ஷன் அது வருது சேர்ந்து வருது, அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். விகிதம், இதான் விகிதம். விகிதம் நம்ம வந்து அதாவது என்ன ஃப்ராக்ஷன் பின்ன வடிவத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இல்லையா. சரி, 3/4 இது என்னது, ஒரு ஃப்ராக்ஷன் பின்னம். இந்த மாதிரி இருக்கிறத எப்படி எழுதலாம், 3:4 இதான் விகிதம் இல்லையா. சரி, இப்போ இது வந்து இந்த விகிதத்துல நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ, அதாவது இதே வந்து நீங்க 3/4 மேலங்கீழி 2ஆல வகுத்தா, சாரி மல்டி பெருக்குனா 2 6 4 2 8 இல்லையா. அப்ப 3/4 6/8 என்னது ஈக்குவலண்ட். அப்படின்னா ஈக்குவலண்ட்னா சமான பின்னம், அதாவது சமமா இருக்குன்னு அர்த்தம். இதுவும் சமம் அப்படிங்கிற மாதிரி வர்றது. இதெல்லாம் வந்து நீங்க 6ஆவதுல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. சரி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இப்ப இந்த எக்ஸசைஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால எல்லாமே இன்ட்ரடக்ஷனா நான் கொடுக்குறேன். ஓகேவா. சரி, இப்ப இது ஓகே. இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம இருக்கா, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்க நேர் விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாணவர்கள், அதான் நான் சொன்ன மாணவர்களுக்கு 10 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் இல்லையா. சரி, கூட கூட வச்சுக்கலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட்னா 10 சாக்லேட் வச்சுக்கலாம் இல்லையா. சரி, இப்ப அடுத்தது 20 மாணவர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அடுத்தது இதை விட அதிகமா இந்த வேல்யூ நம்ம இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா. அப்ப இதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் மாணவர்கள், இது வந்து சாக்லேட் அப்படிங்கறது சொன்னோம் நம்ம. அப்ப 10 மாணவர்களுக்கு 10 சாக்லேட் கொடுத்தீங்கன்னா 20 மாணவர்களுக்கு என்ன வரும், இதை விட அதிகமா தான் வரும் இல்லையா. அப்ப இந்த இந்த பக்கம் அதிகமாகும் போது இந்த சைடு, அதாவது மாணவரோட எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த சாக்லேட்டின் எண்ணிக்கை என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப ஒரே மாதிரி இது மாதிரி குறிப்பிட்டான்னு அர்த்தம், அதிகமாகும், இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான செயல் இருக்கிறதுனால இது வந்து என்னது, நேர் விகிதம். ஓகேவா. சரி, இதெல்லாம் வந்து நம்ம போனதுல பார்த்தாச்சு. இப்ப நான் எக்ஸசைஸ் கணக்கு பார்க்கலாம். நேரடியாக எக்ஸசைஸ்க்கு வந்துருவோம். சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். ஓகே, exercise 4.1. Filling the blanks. First subdivision. If the cost of 8 apples is ₹5.6, then the cost of 12 apples is dash. ஓகேவா. சரி, இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல வந்து நம்ம வந்து எப்படின்னு போடணும். இப்ப பாக்ஸ் போட்டு நான் ஒரு மாடல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் நம்ம ஸ்டூடெண்ட் சாக்லேட். அந்த மாதிரி இது வந்து 2 விதமா போடலாம். நான் 2 மெத்தடையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரி, தமிழ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். 8 ஆப்பிளின் விலை ₹56 எனில் 12 ஆப்பிளின் விலை டேஷ். சரி, இப்ப இதுக்கு 1 மார்க்குக்கு நம்ம, அதாவது 2 மார்க்குக்கு ஸ்டெப் தேவை. 1 மார்க்குக்கு ரொம்ப லெங்க்தியா நம்ம ஸ்டெப் கொண்டு போக வேண்டாம், சும்மா சிம்பிளா அப்படியே நம்ம போட்டுடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரும் போது உங்களுக்கு அந்த ஃபார்முலா இது மெத்தட்லயே சொல்லி தரேன். ஓகேவா. நீங்க அடுத்ததெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இதுலயே 2 மெத்தட் மாடல்ல சொல்லி தரேன். ஃபார்முலால ஒண்ணு, டைரக்டா போடுங்க. 4.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் காஸ்ட். ஓகேவா. இது வந்து என்னது, ஆப்பிள். இது வந்து விலை. சரி, இப்ப இதுல 8 ஆப்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனுடைய விலை எவ்வளவு, 56. அடுத்தது 12 ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இதை கொடுத்தாலே இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு எழுதுனா ஈஸி. நீங்க ஸ்டெப் எல்லாம் அப்படியே நீட்டா எழுதிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே 2 மார்க்குமே நீங்க இதே மாதிரி எழுதினாலே போதுமானது.
ஓகே, அப்ப இந்த வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இதுல என்ன இது மாதிரி கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா நீ அதை என்னன்னு வச்சுக்கலாம், நீங்க எக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தெரியாத வேல்யூவை நம்ம எப்போதுமே என்னன்னு வச்சுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இல்லையா. சரி, இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபார்முலா மெத்தட் டைரக்டா அதை முதல்ல போட்டுருவோம். நேர் விகிதத்தை டைரக்டா இல்லையா, டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல நேர் விகிதம். இதுக்குள்ள ஃபார்முலா ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இது என்ன இன்னொரு விதமா கூட எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கே, அதாவது இந்த ஒய் இங்க கொண்டு வந்து இப்படி கூட எழுதலாம். ஓகேவா, நமக்கு மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இது சும்மா பார்த்து வச்சுங்க, சப்போஸ் ஒன் வேர்ட்ல கேட்டா எழுதுறதுக்காக கொடுத்துருக்கு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, இந்த ஒய்யை கொண்டு போய் இங்க இங்க டிவைட்ல இருக்கு இல்லையா, வகுத்தெல்லாம் இங்க வந்தா பெருக்கல் ஆகும், அவ்வளவுதான். அந்த மாதிரி உள்ளது. ஓகேவா, சரி. இப்ப இந்த மாதிரி மாடல்ல நம்ம வச்சுப்போம். இதை என்னன்னு வைக்க சொல்லியிருக்கேன் எப்போதுமே, ஃபர்ஸ்ட் மேல உள்ளது எல்லாமே x1 y1, இது என்னது x2 y2 சொல்லியிருக்கனா. ஓகேமா, ஒரே பொருள் வந்து இது ரெண்டு பொருள் ரெண்டு காஸ்டினி. இப்ப மேல உள்ளது எல்லாமே எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம், எழுதும்போது இந்த மாதிரி வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் y1 y2, இது வந்து ஃபுல்லாவுமே மேல உள்ள டேர்ம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி எடுத்துட்டாதான் நம்ம ஈஸியா இருக்கு. இது வந்து y1. இப்ப இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், போட்டுடலாம். ஃபார்முலா நமக்கு என்ன, எக்ஸ் பை ஒய் இல்லையா. அப்ப எக்ஸ்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், ஒய்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேமா, அப்ப இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குமா, ஆப்பிள் எடுத்துக்குமா. ஆப்பிள் என்ன இருக்கு, x1 பை y1 இல்லையா, ஈக்குவல் டு அடுத்தது என்ன இருக்கு, x2 பை y2. இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நம்ம வகுத்தெல்லாம் எழுதியாச்சு. ஓகேமா, சரி. இப்ப இதுல அப்படியே டைரக்டா ரெண்டு விதமா இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு போடுறேன். ஓகேவா, சரி. இப்ப இதுல மதிப்பை போடுங்க. x1க்கு பதில் என்ன இருக்கு, 8. ஒய்க்கு பதில் y1க்கு பதில் என்ன இருக்கு, 12. ஓகே, ஈக்குவல் டு x2 என்ன 56 டிவைடட் பை y2 என்ன x. ஓகேவா, சரி. ஓகே, இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ்னா இந்த நம்பரை கொண்டு போய் இங்க பெருக்கணும், இந்த நம்பரை கொண்டு போய் இங்க பெருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இதோட போடுறோம், 8x. இன்னும் இது அடுத்த மெத்தட் வரல, நம்ம ஒரு மெத்தட் தான் போட்டுட்டு இருக்கோம். 8x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 56 இன்ட்டு 12. ஓகேவா, இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கணும், வந்துருச்சா. இப்ப என்ன பண்ண போறோம், எக்ஸ் அப்படியே வச்சுங்க, இந்த 8 கீழே கொண்டு வந்துருங்க. 56 இன்ட்டு 12 டிவைடட் பை 8. இப்போ இது ரெண்டையும் அடிச்சா என்ன வரும், 7 8s are 56. எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 80. ஓகேவா, சரி. இப்போ இது ஒரு மெத்தட்ல போட்டா நமக்கு 84 வருது. இப்போ இதே மாதிரி நம்ம இதே மாதிரி வேல்யூலாம் எடுக்காம டைரக்டா நம்ம இந்த இந்த ரெண்டு லைன் எடுக்காமலே இதுல இருந்து நம்ம போடலாம். ஓகேவா, இந்த ஃபார்முலா எழுதணும், ஏன்னா ஒன் வேர்டு தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுதி இந்த ஸ்டெப் எழுதி இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால நீங்க என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் போடணுங்கிற ஒன் வேர்டுக்கு இதெல்லாம் போடாம இந்த ரெண்டு லைன் எழுதினாலே போதுமானது. ஓகேவா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். இன்னொரு நான் சுருக்கு மெத்தட், இது வந்து இதை ஒண்ணு வச்சுங்க. இப்ப ஒன் வேர்டுக்கு இந்த மெத்தட் தேவையில்லை, அதனால நீங்க பாத்துங்க. சும்மா நான் ஒன் வேர்டுக்கு ஈஸியான மெத்தட் சொல்றேன், நீங்க அதை மட்டும் நோட் பண்ணீங்க. 2 மார்க் வரும்போது ஸ்டெப்பை கொஞ்சம் லெங்க்தியா போட்டுக்கலாம். அப்படியே சிம்பிளா ஒன் வேர்டுக்குள்ள சிம்பிள் மெத்தட் சொல்லிடுறேன். ஒன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 ஆப்பிள் இல்லையா, இதை கூட ஆப்பிள் ஏன்னு வச்சுக்கலாம், இதை காஸ்ட் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 ஆப்பிளுக்கு 56, 12 ஆப்பிள் எக்ஸ். ஓகேவா, முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு லைன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை டேரக்டா போன 2 லைன்ஸ், 2 லைன்ஸ் தான். இந்த பாருங்க, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. 8x ஈக்குவல் டு 56 இன்ட்டு 12 முடிஞ்சிருச்சா. எக்ஸ் ஈக்குவல் டு 56 இன்ட்டு 12 டிவைடட் பை 8. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு ஈஸியான முறை என்ன, இப்படி போட்டுட்டு கேன்சல் பண்றது ஈஸி. இதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி திரும்பி 8ஆல டிவைட் பண்ணி உங்களுக்கு டைம்ஸ் அது வந்து நிறைய ஆகும். நீங்க இந்த மாதிரி போட்டாதான் ஈஸி. இது ரெண்டையும் அடிக்கலாம், நான் இது ரெண்டையும் அடிக்கலாம். இது ரெண்டையும் 2ஆல அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை அடிக்கணும். அதனால இது டைரக்டாவே 8 டேபிள்ஸ்ல வரதுனால டைரக்டாவே கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1 8s are 8. இது என்ன வரும், 7. ஓகேமா, அப்ப ஆன்சர் என்ன வரும், 7 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 84. அவ்வளவுதான். இது என்னது, காஸ்ட். காஸ்ட் ஆஃப் ஆப்பிள். காஸ்ட் ஆஃப் எத்தனை, 12 ஆப்பிள்.
ஆர் ஸ்டார் 12 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு ருபீஸ். ருபீஸ் சிம்பிள் இப்படி போட்டு இப்படி போகணும். ஓகேவா? இப்படி வேணாலும் 2 கோடு வேணாலும் போட்டுக்கலாம், ஒரு கோடு வேணாலும் போட்டுக்கலாம். 84. அவ்வளவுதான். 12 ஆப்பிளினுடைய விலை 84 தமிழ்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது வந்து இது விலை, இது வந்து ஆப்பிள். போட்டுங்க பார்ப்போம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை, இப்படி போய் குறுக்க கோடு போடுறது. இதுல இதையும் பெருக்கிக்கணும், இதையும் பெருக்கிக்கணும். இது ரெண்டையும் பெருக்கிட்டு அடுத்த டேர்ம் போகும்போது நடுவுல ஈக்குவல் டு போட்டுக்கணும். ஓகேவா? அதை புரிஞ்சுங்க. இந்த ரெண்டையும் எழுதிட்டு ஈக்குவல் டு 56 × 12 போடணும். இது புரியுதா? 7 1 8 8 7 8 56. உங்களுக்கு தெரியலன்னா இந்த வகுத்தல் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 8ஆல வகுத்துங்க, 8ஆல வகுத்தா என்ன வரும்? 7 8 56. இந்த ஈவேர்டை தான் எடுத்து இங்க போட்டுக்கணும். ஓகேவா? சரி, போட்டுங்க. ஃபர்ஸ்ட்னால நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்க நெக்ஸ்ட்லாம் வந்து கடகடன்னு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போட்டுங்க. சம் நம்பர் இங்க இருக்கு, கொஞ்சம் நேரம் பக்கத்துல எழுதுறேன். 1ல 1 நோட் பண்ணி. எக்ஸைஸ் 4.1ல 1ஆவதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது எல்லாமே ஒன் வேர்ட் வந்து ஒரு 5 இருக்கு. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா 2 மார்க் உங்களுக்கு கடகடன்னு ஈஸியா ஸ்டெப்ஸ் போட்டு நீங்க போட்டுடலாம். கண்டிப்பா என்ன நோட் பண்ணும்? ருபீஸ் நோட் பண்ணும். ஏன்னா நமக்கு விலை இல்லையா, அதனால ருபீஸ் போட்டு 84 போடுங்க. இதனுடைய விலை ரூபாய். RSன்னு போடுவோம் இல்லையா, அதுக்கு மேல இந்த மாதிரி சிம்பிள் போட்டீங்கன்னா இந்த மாதிரி 2 போட்டு கோடு போடணும். புரியுது எப்படி போட்டிருக்கேன்னு? இதை எப்படி போடணும்? இந்த மாதிரி போட்டு 2 கோடு போடணும். இல்ல ஒரு கோடு போட்டாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை. ஓகே, போட்டாச்சா? சரி, நெக்ஸ்ட் கணக்கு போலாமா? சரி, சம் பார்த்துட்டு வருமா? பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 1/2. இது பேர் என்னன்னு தெரியுமா? படிச்சிருப்பீங்களா இதுலயே? ஃப்ராக்ஷன், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம். 6ஆவதுலயே வந்திருக்கு இல்லையா, அதான். 6ஆவதுல டேர்ம் 3ல இருக்கு ஃப்ராக்ஷன்லாம் இல்லையா, அதுல கலப்பு பின்னம்னு பேரு. ஒரு முழு எண் இருக்கும், ஒரு பின்னம் இருக்கும், சேர்ந்து வர்றதுதான் என்னது? கலப்பு பின்னம். சரி, கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டியின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதே மாடல் தான், அதனால ஒண்ணும் இல்லை. அந்த பின்னத்தை நம்ம என்ன பண்ணோம்? கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. இஃப் த வெயிட் ஆஃப் ஒன் fruits box is 3 1/2 kg, then the weight of 6 such box is dash. சரி, என்ன கொடுத்தாலும் நம்ம அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொருளை எழுதிக்க வேண்டியது, கீழே அதனுடைய எண்ணிக்கை விலையை எழுதிக்க வேண்டியது, அவ்வளவுதான். மாடல் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் போட வேண்டியது அவசியமும் இல்லை. நீங்க தாராளமா வாயாலே என்ன செய்யலாம், அப்படியே பெருக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்பர் சின்னதா இருந்தா, பெருசா இருந்தா போட்டுதான் ஆகணும், கொஞ்சம் சின்னதா இருந்தா நம்ம அப்படியே போட்டுடலாம். இல்ல ரஃபா சைட்ல போட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒன் வேர்ட் டேஷ் தானே. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம் போட்டுறாதீங்க, சப்டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன? பாக்ஸ் வெயிட் சுருக்கமா எழுதிருக்கேன். வெயிட் வேணாலும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாக்ஸ்ன்னு போட்டுங்க. வெயிட் வந்து W. இதெல்லாம் நாங்கள் புக்ல இருக்குனாலும் சும்மா சிம்பிளா ஃபுல்லா எழுத வேண்டாம். நீங்க WTனா வெயிட்டை தான் குறிக்கும், பாக்ஸ்னா பெட்டி, இது வந்து எடை. சரி, போட்டோமா? என்னென்ன? ஒரு பெட்டியினோட விலை 3 1/2. 6 பெட்டியோட விலை கேட்டிருக்கு. கொஸ்டின் மார்க் போட்டாலே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போ இந்த எக்ஸ்னுடைய வேல்யூவை தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இதுலயும் என்ன பண்ணுவோம்? இந்த 3 1/2 கலப்பு பின்னத்துல இருக்கு இல்லையா, தகா பின்னமா மாத்திக்கணும். இப்ப என்ன பண்ணோம்? ஃபிராக்ஷன் இல்லையா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 3 × 1/2 இது மாத்துறது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணும்? பெருக்கணும். ஓகேவா? 3 × 2 இதோட கூட்டிக்கணும். அதான் மெத்தடு போடுறதுக்கு. அதாவது கலப்பு பின்னத்துல இருந்து சாதாரண பின்னமா மாத்த என்ன பண்ணும்? இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், தொகுதி பகுதின்னு சொல்லுவீங்க இல்லையா,
அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 2 மேல உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும். இந்த பை 2 அப்படியே போட்டுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. இப்ப இது ரெண்டையும் போட்டா என்ன வரும்? 2 6, 6 1 7/2. இப்ப 3 1/2 என்ன எழுதிக்கலாம்? 7/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப போடலாம் ஈஸியா. போடலாமா? சரி, எப்படி வரும்? என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இங்க பாக்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேரக்டாவே எப்படியே போட்டுக்கலாம் நீங்க. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ், வெறும் எக்ஸ் தான் வரும், அது பிரச்சனை அப்படியே போட்டுக்கலாம். 6 இன்ட்டு என்ன பண்ணும்? இந்த இந்த நம்பருக்கு மேல தான் நம்ம இது கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அப்ப என்ன வரும்? 6 இன்ட்டு 7/2. ஓகேவா? அப்ப என்ன, இங்க ஒரு 1 இன்ட்டு எக்ஸ்னா வெறும் எக்ஸ் தான். ஒன்னால எந்த நம்பர் பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரும் இல்லையா? அப்ப 6 இன்ட்டு 7/2. இது ரெண்டு என்ன பண்ணலாம்? அடிச்சுக்கலாம். 1 2 2 2 6, 3 இன்ட்டு 2 6 இல்லையா? அப்ப 7 3 என்னது? 21. 7 இன்ட்டு 3 21. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ங்கிறது என்ன? எடை இல்லையா? அப்ப therefore weight of box அல்லது boxes 21. ஓகேவா? அவங்க கேஜி கொடுத்துருந்தாங்கன்னா கேஜி போட்டுங்க. ஏன்னா வெயிட்டுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவத கிலோகிராம், கேஜி தமிழ்ல கிலோகிராம். அவ்வளவுதான், அப்படியே போட்டுங்க. இது வந்து எப்படி மாத்தணும்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து ஃபிராக்ஷனா மாத்துறதுக்குள்ள ஸ்டெப் இது. எக்ஸசைஸ் நம்பர் போட்டுங்க. 1ல செகண்ட் சப்டிவிஷன் போட்டுட்டு நீங்க இதை போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பா வெயிட், நம்ம ருபீஸுக்கு பைசாக்கு என்ன போட்டோம்? ருபீஸ் சிம்பிள் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க கேஜி வெயிட் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த நம்ம யூனிட்டை மென்ஷன் பண்ணும். இதுல சில இதுல கிராம் அப்படின்னு இருந்தா நீங்க கிராம் அப்படிங்கறது போடணும். அங்க கேஜின்னு கொடுத்தாங்கன்னா கேஜி, கணக்குல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூனிட்டை இங்க மென்ஷன் பண்றோம். போட்டுட்டு சொல்லுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். போடச்சா? சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? சரி, அடுத்தது தேர்ட் சம். ஓகே, சம் பார்த்துட்டு வருமா புக்ல? ஓகே, ஓகே. மூணாவது கணக்கு. A car, third sum, a car travels 60 kilometer with 3 liters of petrol. If the car has to cover the distance of 200 kilometer, if requires dash liters of petrol. 1 லிட்டர் பெட்ரோல், 3 லிட்டர் போட்டா பெட்ரோல் போட்டா என்னது, எவ்வளவு தூரம் ஓடுது? 60 கிலோமீட்டர் ஓடுது இல்லையா? அப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 200 மீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகிழுந்துனா காரு 60 கிலோமீட்டர், அதாவது 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன? எல்லாம் இதே மாடல் தான், ஒன்றும் இதே இல்லை. நீங்க அந்த பாக்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? செம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். எல்லாம் அந்த 5 கணக்கும் இதே மாடல் தான். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? தூரம் கொடுத்துருக்காங்க. 1ல தேர்ட் சப்டிவிஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து பெட்ரோலோட அளவு. டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் தூரம். டிஸ்டன்ஸ்னா என்ன? தூரம். இது பெட்ரோலின் அளவு. பெட்ரோலின் அளவு எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறது. சரி, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆமா, 60 கிலோமீட்டர் இல்லையா? இது வந்து கிலோமீட்டர்.
இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை, போடுறோம்னா நீங்க லாஸ்டா கிலோமீட்டர் கொண்டு வந்து பெட்ரோல் கேட்டாங்கன்னா அந்த அளவை போட்டுருணும், கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா அந்த கிலோமீட்டர் தான் லாஸ்டா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். 3 லிட்டர் பெட்ரோல் 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிலோமீட்டர்னு கேட்டா என்ன வரும், என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். எல்லாம் இதே மாடல் தான், பாருங்க நம்பர் தான் மாறி வருது, இதெல்லாம் அதே ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? நீங்க இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுக்கலாம், ஆரம்பிக்கும் போதே சொல்யூஷன் தீர்வு. ஓகேவா? சரி, என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை. நீங்க இந்த தனியா போடணுங்கிற அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு கிடையாது, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒன் வேர்டுக்கு நீங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ் எழுத வேண்டாம், 2 மார்க்குக்கு அது மாதிரிலாம் எழுதிக்கலாம். டைரக்டா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதை கிராஸ் பண்ணா என்ன வரும், 60 இன்ட்டு எக்ஸ். ஏன் இன்ட்டு போட்டாலும் போடலனாலும் என்ன இருக்கிறதா அர்த்தம், நடுவில் பெருக்கல் குறி தான் இருக்கிறதா அர்த்தம். இல்லையா? நான் போட்டே ஒன்று காட்டினேன், இது வந்து இன்ட்டு, இது வந்து எக்ஸ், ஏன் இது பெருக்கல் குறி இன்ட்டு. ஈக்குவல் டு என்ன வரும், 200 இன்ட்டு 3. மிஸ் 3 இன்ட்டு 200 எழுதலாமா, தாராளமா எழுதலாம். நீங்க இதை வேணாலும் எழுதிட்டு எழுதலாம், இல்லை இதை கொண்டு போய் எழுதினாலும் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 3, பெருக்கல் உள்ள 60 இங்க வந்து என்ன ஆகும், வகுத்தல் ஆகும். ஜீரோல என்ன தெரியுமா உங்களுக்கு ஈஸி, ஜீரோன்னு வந்துட்டா நீங்க ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? நீ அதை ஒரு தடவை நீங்க வகுத்துட்டுலாம் இருக்க வேண்டாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோ கடிச்சு நீங்க 2 ஜீரோ அடிக்க கூடாது, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ தான் அடிக்கலாம். சரி, இப்ப வந்து நம்ம இந்த 2 6ஐயும் இதையும் அடிச்சுப்போம், ஏன்னா 20ஐயும் 6ஐயும் அடிக்க முடியாது, 2ஆல அடிக்கணும், திருப்பி வரணும், நம்ம இதே டைரக்டா பண்ணிடுவோம். அப்ப 1 3 3 2 3 6 ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப ஈக்குவல் டு 20/2. எத்தனை ரெண்டு, எத்தனை வாய்ப்பாடு தரவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 20 2ஆல வகுக்கும் போது என்ன வரும், 10. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப என்னது, எக்ஸுங்கிறது நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்ப எக்ஸுங்கிறது பெட்ரோலின் அளவு, லிட்டர். ஏன்னா நம்ம இது எக்ஸ் போது லிட்டர்னு எழுதுவோம் இல்லையா, எத்தனை லிட்டர் பாலுக்கு இதுக்கெல்லாம் பெட்ரோலுக்கு நம்ம லிட்டர் கணக்கு தான் சொல்லுவோம், அதனால அத்தனை லிட்டர் அப்படிங்கறத நீங்க எழுதிடலாம். ஓகே, இப்ப லாஸ்டா பெட்ரோலின் அளவு எத்தனை லிட்டர், எத்தனை கிலோமீட்டர் போறதுக்கு, 200 கிலோமீட்டர் போறதுக்குரிய பெட்ரோலின் அளவு எவ்வளவு, 10 லிட்டர். அதான் இது வந்து இங்கிலீஷ்ல லிட்டர் எழுதிங்க, இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல இப்படி போட்டா போறோம், எல்டிஆர்னா லிட்டர் அப்படின்னு அர்த்தம். சரி, போட்டுங்க பாப்போம். ஃபோர் பாயிண்ட் ஒன்ல ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க எக்ஸசைஸ் எழுத வேணாம், ஏன்னா 4.1 தான் போட்டுட்டு இருக்கோம். அதனால சம் நம்பர் எழுதி நீங்க அப்படியே வரிசையா ஒரே இடத்துல தானே போடுறீங்க, சம் நம்பரையும் சப்டிவிஷனையும் கரெக்டா போட்டுங்க, மாத்தி போட்டுறாது. இந்த நம்பரை கேன்சல் பண்ணும்போது உள்ள என்ன இருக்குன்னு நம்பர் தெரியணும், நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்படி போட்டு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இதுல உள்ள ஏதாவது நம்பர் இருக்கான்னு தெரியுதா, இந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி டார்க்கா அடிக்க கூடாது, மெல்லிசா இந்த மாதிரி நம்பர் உள்ள இருக்கிறது தகுந்த மாதிரி போடணும். இல்ல நீங்க பென்சிலால கூட நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணலாம், பென்சிலால அடிச்சுட்டு நம்பர் கூட மேல பேனால போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லைட்டா அடிச்சா தெரியும், வேற ஒண்ணு. நீங்க இந்த மாதிரி போட்டாதான் எதை கிராஸ் பண்ணும் நம்பருங்கிறது கரெக்டா தெரியும், அதுக்குதான் நான் இந்த பாக்ஸ் போட்டேன். இல்லைன்னா இது தேவையில்லை, இல்ல இது எழுதணுங்கிற நீங்க அவசியமே இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரெண்டையுமே நீங்க எழுதுனா போதுமானது. ஃபர்ஸ்ட் அளவு மாத்திரக்கூடாது, இந்த அளவுக்கு இதான் போடணும், மாத்தி போட்டீங்கன்னா இங்க ஆன்சர் வராது உங்களுக்கு. ஓகேவா? அதனால கரெக்டா கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் அப்படிங்கறத அதுக்கு நேரம் தான் எழுதிக்கணும், அது முக்கியமா பாத்துங்க. டேஷ்ல 10 லிட்டர் அப்படின்னு எழுதிக்கணும், தமிழ்ல வெறும் டீன்னு போட்டுக்கலாம், இங்கிலீஷ்ல எல்டிஆர்னு போட்டுக்கலாம், லிட்டர். சரி, இன்னொரு 2 சம் இருக்கு, ஒன் வேர்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எம்சிக்கு பார்க்கணும். 2 சம் போட்டுரும். சரி, ஓகே, போட்டாச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, சம் பார்த்துட்டு வருவோம். ஓகே, நாலாவது சப்டிவிஷன், 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை ரூபாய் 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை டேஷ். ஓகேவா? சரி,
English medium. If the cost of 7-meter cloth is rupees 294, then the cost of 5 meter of cloth is dash. போலாமா? இதே மாதிரி தான் போட்டோம் இல்லையா, வெயிட் போட்டோம், ஒவ்வொரு இதுல கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேல இங்க கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நம்ம ருபீஸ் தான் பார்த்தோம் இல்லையா காஸ்ட். அதே மாதிரி இதுல சரி நம்ம பாக்ஸ் போட்டதுனால ஈஸியா அப்பதான் நம்பர் என்னங்கிறது நம்ம ஈஸியா போட்டுருக்கோம். அதுதான் ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன். சரி என்ன கொடுத்துருக்காங்க, கிளாத்தோட அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி கிளாத் ருபீஸ் ஒரு சிம்பிளா நமக்கு தெரிஞ்சதா போறோம். இது வந்து துணி, இதனுடைய விலை. ஃபுல்லா ஸ்டெப் கணக்கு கிடையாது, அதனால நீங்க ஃபுல்லா எழுத வேண்டாம், சும்மா சிம்பிளா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போறோம், சிம்பிளா எழுதிக்கலாம். ஓகே என்ன அளவு கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் இல்லையா. மீட்டரை நோட் பண்ணீங்க. கிளாத்னா நம்ம லாஸ்டா மீட்டர் நோட் பண்ணோம், ருபீஸ்னா ருபீஸ் நோட் பண்ணோம். அதனால இங்க எழுதும்போது இந்த அளவு எழுதிருங்க. மீட்டர் தமிழ்ல எழுதுனா மீட்டர்னு எழுதிங்க. 294. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டருக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம இல்லையா. சரி கிராஸ் பண்ணுங்க, இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன வரும், 7x ஈக்குவல் டு 5 × 294. ஓகேவா. இது ரெண்டையும் பெருக்கிட்டோம், இது ரெண்டையும் பெருக்கினா 7x, இது ரெண்டையும் பெருக்கினா 5 × 294. எக்ஸ் அப்படி வச்சுக்கணுமா. ஓகே 5 × 294 வகுத்தல் இங்க உள்ள பெருக்கல் உள்ளது இங்க வந்தா என்ன ஆகும், வகுத்தல் ஆகும். ஓகேவா. கூட்டல் எப்போதுமே கழித்தல் ஆகும், கழித்தல் கூட்டல் ஆகும். அது மாதிரி வகுத்தலும் பெருக்கலும். இங்க பெருக்கல்ல இருந்தா இங்க வகுத்தல் ஆகும், இங்க வகுத்தல்ல இருந்தா அங்க கொண்டு போனீங்கன்னா பெருக்கலாம். அது ரெண்டையும் பார்த்து. ஓகேவா. சரி இப்ப இது வந்து நமக்கு வாய்ப்பாடு டைரக்டா 7ஆலேயே அடிச்சிடலாம். நம்ம வாய்ப்பாடு தெரியும் இல்லையா, வாய்ப்பாடு தெரியணும். தெரியலன்னா என்ன சொல்லியிருக்கேன், டெய்லி படிக்க சொல்லியிருக்கேன் வாய்ப்பாடு இல்லையா. அப்பதான் நம்ம ஈஸியா சம் போடலாம். இல்லைன்னா இதை மாதிரி வகுத்துட்டுலாம் இருக்கணும், உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகும். தெரிஞ்சுன்னா டைரக்டா போட்டுடலாம். ஓகே 4 7 28, மீதி 1 14 வரும். இங்க 1 இருக்குமா, 14 வரும். 2 7 14. இல்ல மிஸ் எனக்கு இப்படி போட்டாதான் தெரியணும்னா தாராளமா போட்டுங்க, தப்பே கிடையாது. 294 7 வச்சுங்க, வத்தானே வரும். 2 நம்பரையும் சேர்த்து எடுத்தா 4 7 28. 9ல 8 போயிட்டுனா 1, இந்த 4 எடுத்து கொடுங்க. 2 7 14. ஓகேவா. அவ்வளவுதான். இப்ப ஈவு என்ன, கோஷன்ட் ஈவு தான் நம்ம எடுத்து இங்க எழுதணும். ஓகேவா. 42 போட்டாச்சா. ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 42. ரெண்டையும் பெருக்குங்க, பெருக்குனா என்ன வரும், 42 × 5. நம்ம இப்படி போட்டா எனக்கு தெரியாது மிஸ்னா இப்படி போட்டு பெருங்க, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஓகேவா. சரி I 2 10, மீதி 1, I4 21, 21. ஓகேவா. இந்த மாதிரி ரஃபா உள்ளதெல்லாம் இந்த மாதிரி சைட்ல போட்டுக்கணும், எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா. சரி 210. என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப காஸ்ட் கேட்டா இங்க போய் மீட்டர்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா. அளவுலாம் முக்கியம், ரொம்ப என்ன எதுக்குள்ளதோ அதுக்குள்ளதான் போடணும். இங்க மீட்டர்னு போட்டுறக்கூடாது, என்ன போடணும், ருபீஸ் போடணும். ஓகேவா. விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூபாய் 210. இது எதனோட விலை, ஒரு அதாவது கிளாத் 5 கிளாத் 5 மீட்டர் துணியோட விலை வந்து எவ்வளவு, 210 ரூபாய். நீங்க அதெல்லாம் 2 மார்க்ல வே எழுதும் போது வே சம்பளம் போடும்போது எழுதணும். இப்ப நீங்க டேஷ் தானே, அதனால இதோட நிப்பாட்டிட்டு டேஷ்ல ருபீஸ் 210 அப்படின்னு போட்டா போதும். ஓகேவா. போட்டுங்க பாப்பா. ஒரு சம் கூட நம்ம எம்சிக்கு பார்த்துட்டு போகலாம், ஏன்னா அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேணும் இருக்கு. இப்போ இதை போட்டு முடிச்சிருங்க. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் செக்ஷன் கேட்டுட்டு எம்சிக்கு கேட்குறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்கலாம். ஓகே போட்டுட்டு இருக்கீங்களா. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணா போறோம், இது அப்படியே டைரக்டா பெருக்கி போட்டா போறோம். உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்க போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வேற உங்களுக்கு. சரி ஓகே நோட் பண்ணிட்டீங்களா. சரி நெக்ஸ்ட் போலாமா.
டைம் இருந்தால் நம்ம எம்சிக்கு முடிஞ்சா இதனோட மீதி உள்ள சம்ம நம்ம பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சிக்ஸ்த் சாப்டர்ல உள்ள எம்சி, அதாவது ஒன் வேர்டு சொன்ன, போன கிளாஸே சொன்ன நான் உங்களுக்கு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகேவா? சிக்ஸ்த் சாப்டர்ல உள்ள ஒரு ஒரு 5 சம் உங்களுக்கு கேட்பேன் ஒன் வேர்டா. நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்ல ரெடியா இருங்க. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலன்னா நான் சொல்லுவேன் ஆன்சர். ஒன்றும் எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, நோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆரம்பிக்கலாமா? ஓகே சார், நான் எம்சிக்கு ஆரம்பிக்க போறேன் சார். இந்த நோட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? சாப்டர் 6 நாம இருக்கா என்னென்னு? ஓகே, என்ன பார்த்தோம்? ரெட்ரோமினோஸ் பார்த்தோம் இல்லையா? ரெட்ரோமினோஸ் அது என்னென்ன அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு அப்புறம் இங்க வரேன். அப்பதான் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறது ஞாபகம் வரும். நம்ம அடுத்த டாபிக் ஆரம்பிச்சதுனால அதை மறந்துடாதீங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டாமினானா ரெண்டு சதுரம் இருக்கிறது வரும். அது மாதிரி என்னது, டெட்ராமினோனா 4 இருக்கிறது வரும். ட்ரைமினோனா 3 இருக்கிறது வரும். 3 ஸ்கொயர் சேர்ந்து வர்றது இதெல்லாம் பார்த்தோம் நம்ம நிறைய. இந்த 90 டிகிரியில எப்படி இருந்தது, 270 எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்போ அதை வச்சு நான் 5 கேள்வி உங்களை கேட்க போறேன். நீங்க தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. டைம் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைம் தருவேன். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? சரி சார், எம்சிக்கு ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகேப்பா, பார்க்கலாமா? சரி. அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம். இதுல 5 கொஸ்டின்ங்கிறதுனால பார்ட் 1 வச்சிருக்கேன். பார்ட் 2 நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இதனுடைய பாதி இது கேட்பேன். ஓகேமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when we join two squares along the edges we get the formation called dash. அதாவது இரு சதுரங்களை அதன் விளிம்புகளில் ஒன்றோடொன்று இணைக்கும் போது அதன் வடிவத்தை டேஷ் என்கிறோம். என்னென்ன சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்ல? டாமினோ, ட்ரைமினோ, டெட்ரோமினோ கொடுத்துருக்கேன். அது மாதிரி தமிழ்ல என்ன, இரு சதுர இணை, 3 சதுர இணை, 4 சதுர இணைன்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். டைம் 1 மினிட்ஸ், ஒரு நிமிஷம் டைம் தரேன். நீங்க யோசனை பண்ணி ஆன்சர் ஒன்னுன்னு போட்டு, 1வது கொஸ்டின் தான் ஒன்னுன்னு போட்டு அதுக்குள்ள சப்டிவிஷன் போட்டா போறோம். ஃபுல் ஆன்சர் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏனா ஏ போடுங்க, பீனா பீன் போடுங்க, ஒன்னுன்னு போட்டு. ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கல. ஆன்சர் ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. ஒன்னுன்னு போட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஏபிஎஸ் நான் கொஸ்டின் படிச்சு காட்டி, 2 சதுரங்களை ஜாயின் பண்ணி கொண்டு வர வடிவத்துக்கு பேரு என்ன அப்படின்னு கேக்குறேன். இல்ல, ட்ரை பண்ணுங்க, நல்லா ட்ரை பண்ண. நான் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்க. 2 ஸ்கொயர் ஜாயின் பண்ணா அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்கேன்.
டி சப்டிவிஷனே நான் கொடுக்கலப்பா, ஏபிசி தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே வெரி குட். என்ன ஒரு இதா ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 3. சரி சரி, ஏ தான் கரெக்ட், சி கிடையாதுப்பா. ஏன்னா 2 ஸ்கொயர், அதாவது கீழே இங்கிலீஷ் மீடியம் புரியலன்னா தமிழ் மீடியம் படிச்சு பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் 2 ஸ்கொயரை ஜாயின் பண்ணா அது என்ன, 2 சதுரத்தை இணைக்கும் போது அதனுடைய பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், டாமினோ. டாம்னா 2ன்னு சொல்லியிருக்கேன். டை அப்படின்னா டூ அப்படிங்கிறது, டாமினோங்கிறது 2ன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால ஆன்சர் என்ன, 1க்கு ஏ ஆன்சர். ஓகே, ட்ரை பண்ணிருக்கீங்க, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சரி, நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. when we join 3 square along the edges we get the formation dash. 3 ஸ்கொயர் சேர்ந்தா என்னன்னு கேட்டேன், டாமினோ, ட்ரைமினோ, டெட்ரோமினோ. 3 சதுரங்களை அதன் விளிம்புகளில் ஒன்றோடொன்று இணைக்கும் போது அமையும் வடிவத்தை டேஷ் என்கிறோம். 2 சதுர இணை, 3 சதுர இணை, 4 சதுர இணை. ஆன்சர் வந்து 1 2ன்னு போட்டு ஏபிசி போடுறீங்க. நீங்க எதுக்கு ஆன்சர் போடுறீங்கன்னு தெரியாது இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே லேட்டா சொல்லிருக்கலாம். அதனால நீங்க அந்த நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி இது போடுங்க, ஏபிசி. 2வது கொஸ்டின்னா 2ன்னு போட்டு அந்த மாதிரி போடுங்க. வெரி குட், பி சொல்லியிருக்கீங்க, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 3 அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே, ட்ரைமினோ. ட்ரைனால என்ன அர்த்தம், 3 இல்லையா? அதனால ஆன்சர் வந்து இதுக்கு என்ன, 3. பி தான் ஆன்சர், 3 சதுர இணை, ட்ரைமினோ. வெரி குட். சரி, அடுத்தது போலாமா? இதெல்லாம் நான் எதுல இருந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா? நீங்க அதனால ஃபுல்லா புக்கை படிச்சாதான் இந்த 1 வேர்ட்லாம் நீங்க எழுத முடியும். இப்ப இருந்து அந்த ப்ராக்டிஸ் பழகிக்கணும். ஏன்னா இப்ப 10th இருந்து என்ன பண்றாங்கன்னா புக்கின்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. அதனால நீங்க இப்பையில இருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா நடத்தும் போதும் கவனிக்கணும், அந்த புக்ல உள்ளதையும் நீங்க படிக்கணும். படிச்சாதான் இந்த மாதிரி 1 வேர்ட்லாம் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரி, ஓகே, இப்ப அடுத்தது பார்க்கலாமா? 3வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, when we join 4 squares along the edges we get the formation is dash. எல்லாமே இந்த டெஃபினேஷன்ல தான் கேட்டிருக்கேன். ஓகேவா? டாமினோ, ட்ரைமினோ, டெட்ரோமினோ. 4 சதுரங்களை அதன் விளிம்புகளில் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அமையும் வடிவத்தை டேஷ் என்கிறோம். அதே தான் கொடுத்துருக்கேன், 2 சதுர இணை, 3 சதுர இணை, 4 சதுர இணை. ஓகே, 3க்கு சி போட்டிருக்கீங்க, வெரி குட் ஆன்சர். 4 சதுரங்களை இணைக்கும் போது 4 ஸ்கொயர்னாலே அது என்ன வந்துடும், டெட்ரா. டெட்ரானா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், 4 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால இதுக்கு ஆன்சர் என்ன, 3வதுக்கு சி ஆன்சர், 4 சதுர இணை. ஓகேவா? தெரியுது எல்லாருக்கும்? புரியுது என்னென்னங்கிறது? ஓகே, எல்லாருமே அந்த கொஸ்டின் படிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வரையறை ஞாபகம் வரும், ஈஸியா நீங்க எழுது. சரி, இப்ப அடுத்தது போலாமா? ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தான் பாக்கி இருக்கு. The word try means dash 2 3 4. ட்ரை என்ற வார்த்தை டேஷ் என பொருள்படும். 2 3 4. ஆன்சர் வந்து 4 3 என்னன்னு போட்டு போடணும்னு சொல்லியிருக்கேன், வெறும் பிசி போடாதீங்க. 4வதுக்கா 3வதுக்கான்னு தெரியாது. வெரி குட். 4க்கு பி சொல்லியிருக்கீங்க ஆன்சர், வெரி குட். ட்ரை இப்பதான் சொன்னேன், ட்ரை அப்படின்னு, ட்ரைமினோனா 3 சதுரம் அப்படின்னு சொன்னாலே, அதனால ட்ரையினுடைய அர்த்தம் என்ன, 3. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன, 4க்கு பி. ஓகே, வெரி குட், நல்லா ட்ரை பண்றீங்க. ஓகே ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 5வது கொஸ்டின். The word tetra means, ஏ வந்து 2 3 4 கொடுத்துருக்கேன். டெட்ரா என்ற வார்த்தை டேஷ் என்று பொருள்படும். 2 3 4. ஓகே, 5க்கு சி சொல்லியிருக்கீங்க, வெரி குட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே, 5க்கு வந்து சி ஆன்சர் கரெக்ட், 4. இப்பதான் சொன்னேன், டெட்ரானா 4 அப்படின்னு அர்த்தம், ட்ரைனா 3. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ஓகே ஓகே, இப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டீங்க, வெரி குட். ஓகே, இதனுடைய ஆன்சர் நான் இன்னொரு தடவை சொல்றேன், பாத்துங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டாமினோ ஏ. 1க்கு வந்து ஏ ஆன்சர். 2 3 ஸ்கொயர்ஸ்னா என்னது, ட்ரைமினோ பி. 2க்கு என்னது, பி. 3க்கு என்னது, 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 4 சதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது 4 சதுர இணை இல்லையா? சி ஆன்சர் 3க்கு. 4க்கு என்ன ஆன்சர், ட்ரைனா 3, பி. 4க்கு வந்து பி ஆன்சர் 3.
அடுத்தது 5 டெட்ரானா என்னது? 4, 4. சி ஆன்சர். ஓகேவா? 5க்கு சி 4. ஓகே. ஓகேவா? சரி, எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா தெரியுதா? ஓகேப்பா. நல்லா இந்த மாதிரி நல்லா ஆன்சர் பண்றீங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து இன்னொரு 5 இருக்கு இந்த சாப்டர் 6ல. அதை நீங்க ட்ரை பண்ணி நல்லா அதை படிச்சுட்டு வாங்க. அடுத்தது அதை முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே, இதோட முடிச்சிடுவோம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழா.